கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பிடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்வு. சிகிச்சையில் இருந்த 5 பெண்களும் பலியான சோகம். கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட 4 மருத்துவமனையில் 70 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை. கள்ளச்சாராய பாதிப்பிலிருந்து உடல்நிலையை மீட்டெடுக்க மருத்துவர்கள் தீவிரம். கள்ளக்குறிச்சியில் 32 பேரை பலி கொண்ட கள்ளச்சாராயத்தை விற்றதாக இதுவரை 3 பேர் கைது. சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக கோமதி நியமனம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து உடல்நிலையை விசாரித்த மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த். சேலம், திருச்சியிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வரவழைக்கப்படுவார்கள் எனவும் பேட்டி. கள்ளச்சாராயம் குடித்ததால் வேறு யாரேனும் பாதிப்பா என வீடு வீடாக சென்று ஆய்வு. மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நியூஸ் 18க்கு தகவல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அவசர ஆலோசனை. மூத்த அமைச்சர்கள், காவல்துறை டிஜிபி, உளவுத்துறை டிஜிபி பங்கேற்க உள்ளதாக தகவல். சமூகத்தை பாழ்படுத்தும் குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் எச்சரிக்கை. சட்டவிரோத மதுபான தயாரிப்பை தடுப்பதில் உள்ள குறைபாட்டை கள்ளக்குறிச்சி சம்பவம் பிரதிபலிப்பதாக ஆளுநர் ஆர். என். ரவி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அன்புமணி வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தவறு நடந்ததை நியாயப்படுத்த விரும்பவில்லை என அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. மெத்தனமாக இருந்த காவல்துறை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கொஞ்சம் மெத்தனமாக இருந்தது என்பதை அவருடைய அளவுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் உடனே அவர்கள் 10 பேரை தற்காலிக பணி நீக்கம் அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் அமைச்சர் உதயநிதி. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் இன்று கள்ளக்குறிச்சி செல்கின்றனர். இன்று சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இரங்கற் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு எஸ். மாணிக்கராஜ் அவர்கள் 24/1/2024 அன்றும், திரு இ. ரவிக்குமார் அவர்கள் 26/2/2024 அன்றும், டாக்டர் வி. தனராஜ் அவர்கள் 7/3/2024 அன்றும், திரு வ. சின்னசாமி அவர்கள் 10/3/2024 அன்றும், டாக்டர் ஏ. ராமகிருஷ்ணன் அவர்கள் 24/3/2024 அன்றும், திரு கணேசமூர்த்தி அவர்கள் 28/3/2024 அன்றும், திரு சு. சிவராமன் அவர்கள் 3/4/2024 அன்றும், திரு ச. வேணுகோபால் அவர்கள் 7/4/2024 அன்றும், திரு ஆ. கு. சி. அன்பழகன் அவர்கள் 7/4/2024 அன்றும், திரு ராம வீரப்பன் அவர்கள் 9/4/2024 அன்றும், திருமதி ரா. இந்திராகுமாரி அவர்கள் 15/4/2024 அன்றும், திரு ஹெச். எம். ராஜு அவர்கள் 1/5/2024 அன்றும், திரு சி. வேலாயுதன் அவர்கள் 8/5/2024 அன்றும், திரு த. மலரவன் அவர்கள் 17/5/2024 அன்றும், திரு மோ. பரமசிவம் அவர்கள் 29/5/2024 அன்றும் மற்றும் சி. ராமநாதன் அவர்கள் 2/6/2024 அன்றும் மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு எஸ். மாணிக்கராஜ் அவர்கள் 2021-26 ஆண்டுகளில் நாங்குநேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு இ. ரவிக்குமார் அவர்கள் 1991 முதல் 96 ஆண்டுகளில் பொன்னேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். டாக்டர் வி. தனராஜ் அவர்கள் 1989, 1991 ஆண்டுகளில்
பந்தவாசி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு வ. சின்னசாமி அவர்கள் 1977, 1980 ஆண்டுகளில் சேந்தமங்கலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். டாக்டர் ஏ. ராமகிருஷ்ணன் அவர்கள் 1989-91 மற்றும் 1991-96 ஆகிய ஆண்டுகளில் அச்சரப்பாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் 1989-90 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு கணேசமூர்த்தி அவர்கள் 1989-91 ஆண்டுகளில் மொடக்குறிச்சி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1998-99, 2009, 2014 மற்றும் 2019-2024 ஆகிய ஆண்டுகளில் மக்களவை உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியுள்ளார்கள். திரு சு. சிவராமன் அவர்கள் 1980-84 மற்றும் 1985-88 ஆகிய ஆண்டுகளில் சின்னசேலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு ச. வேணுகோபால் அவர்கள் 1985 முதல் 82 ஆண்டுகளில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். திரு ஆ. கு. சி. அன்பழகன் அவர்கள் 2001-2006 ஆண்டுகளில் பெரணமல்லூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு ராம வீரப்பன் அவர்கள் 1986-88 ஆண்டுகளில் திருநெல்வேலி தொகுதியில் இருந்தும் 1991 முதல் 96 ஆண்டுகளில் காங்கேயம் தொகுதியில் இருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். மேலும் 1977, 83 மற்றும் 83-86 ஆண்டுகளில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1977, 80, 1980-84, 1985-88 மற்றும் 91-95 ஆகிய ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள். திருமதி ரா. இந்திரகுமாரி அவர்கள் 1991-96 ஆண்டுகளில் நாட்றாம்பள்ளி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1991-96 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு ஹெச். எம். ராஜ் அவர்கள் 1989-2006 ஆகிய ஆண்டுகளில் உதகமண்டலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். திரு சி. வேலாயுதன் அவர்கள் 1996-2001 ஆண்டுகளில் பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு த. மலரவன் அவர்கள் 2006-2011 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியிலிருந்தும் 2011-16 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள். திருமதி த. ராசம்மாள் அவர்கள் 1980-84 மற்றும் 1985-88 ஆகிய ஆண்டுகளில் தலைவாசல் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். திரு மோ. பரமசிவம் அவர்கள் 1977-80 ஆண்டுகளில் பானூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். திரு சி. ராமநாதன் அவர்கள் 1977-80 ஆண்டுகளில் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.